வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரைஸ் குக்கர் வந்து பார்த்தோம்னா ஓவர் ஹீட் ஆகுது. அதாவது சாதம் வடித்ததுக்கு அப்புறமும் பார்த்தோம்னா ரெட் லைட்டு குக்லேயே தான் இருக்குது, வார்முக்கு மாற மாட்டேங்குது. ரெண்டாவது ஓவர் ஹீட்டாக இருக்குது. இது என்ன பிரச்சனைன்னு பார்த்தோம்னா இது வந்து பைமெட்டல் தான் மாற்றணும். அதாவது ஹீட் வந்து சென்ஸ் பண்ணி கட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். அது வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். அதை நம்ம இப்போ வந்து எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து இந்த 3 ஸ்க்ரூவும் கழட்டிக்காங்க. ஸோ பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த சென்டராக இருக்குல்ல, இதுதான் நம்மளுக்கு வந்து ஹீட்டு வந்து சென்ஸ் பண்ணி ஆன் ஆஃப் பண்ணி கொடுக்கும். அதாவது இப்படி அழுத்து ப்ரெஸ் பண்ணால் இது ஆனு, இது வந்து ஆஃபு. ஆன்னா குக்கு, இது வந்து வார்ம். ஸோ வந்து இதை வந்து நம்ம கழட்டிக்கலாம். கழட்டிட்டு இந்த இடத்துல 2 லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து 2 சைடும் ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா முன்பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து லாக்கை 2ம் ப்ரெஸ் பண்ணி விட்டு முன்னாடி பக்கம் திருப்பி வெளியே எடுத்துக்கலாம். பார்த்தோம்னா இதுதான் வந்து அந்த ஹீட்டை சென்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டியது. பைமெட்டல் வந்து இதுதான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த பைமெட்டல் பார்த்தோம்னா எல்லாம் வந்து ஃபுல்லாக துருப்பேறி போச்சு. அந்த ஸ்ப்ரிங்கெல்லாம் பார்த்தோம்னா துருப்பிடிச்சு போச்சு. எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது கரெக்டாக. ஸோ வந்து இந்த துருப்பேறி ரொம்ப நாளாக தான் லைஃப் வந்து அது சீக்கிரம் போயிடும். ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா போயிடும். ஸோ வந்து துருப்பேறி போயிடுச்சு ஃபுல்லாக. ஸோ இது வந்து நம்ம புதுசாக வந்து மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா இது வந்து இதில் வந்து கழட்டு வந்து ஓல்டு பீஸு. இப்போ அந்த புதுசு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஏற்கனவே நம்ம ஃபிக்ஸ் பண்ண மாதிரி உள் சைடுலேருந்து ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி உள் சைடுலேருந்து உள்ளே விட்டுக்காங்க. உள் சைடுலேருந்து உள்ளே விட்டுட்டு அந்த பக்கமாக லாக் பண்ணிக்கலாம். பேக் சைடில் லாக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா உள்ளே இன்செர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா இது வந்து விரித்து இந்த பக்கம் மடித்து விட்டுக்காங்க. ஏன்னா நம்ம உள்ளே விட்டோம்னா உள்ளே விட்டு நம்ம விரிக்க முடியல, தடுக்குது, சைடில் தடுக்குது. அதனால் வந்து இது வந்து மடித்து விட்டுக்காங்க. பார்த்தோம்னா நான் இந்த சைடு மடித்து விட்டுவிட்டேன். உள்ள நம்ம புஷ் பண்ணிட்டு இந்த பக்கம் திருப்பிக்கலாம். அதே மாதிரி 2 சைடுமே மாற்றிக்காங்க. பார்த்தோம்னா 2 சைடும் மடிச்சு விட்டேன். இப்போ அந்த பக்கம் வந்து
ஃப்ரண்ட்லேருந்து உள்ளே விட்டு வெளியே வந்து இப்படி விரிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு புஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், கரெக்டாக பார்த்து புஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம புஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த லாக் 2 பக்கம் இருக்குல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் மடக்கி விட்டுருக்காங்க. இப்போ வந்து நாம் லாக் பண்ணியாச்சு. இப்போ வந்து பழைய மாதிரி இந்த லாக் இதில் மாட்டிக்கலாம். இப்போ வந்து லாக்கை வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இதை விரிச்சு விட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பழசை எடுத்துகிட்டு நம்ம புதுசு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஹீட்டு வந்து கரெக்டாக குக் ஆனதும் நம்மளுக்கு வார்ம் மோடு மாறிடும். நம்ம வந்து ரைஸை வச்சு பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ரைஸ் வந்து ஊறிடுச்சு. ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. நம்ம 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா குக்கரில் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுவோம். ஆனால் இந்த ரைஸ் குக்கரில் பார்த்தோம்னா 3 மடங்கு தண்ணி ஊற்றணும். அதாவது 1 டம்ளர் அரிசி எடுத்தோம்னா 3 டம்ளர் தண்ணி வந்து ஊற்றணும். ஸோ வந்து நான் வந்து பார்த்தோம்னா ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் சேர்த்து எடுத்துருக்கேன். அதனால் 1 டம்ளர் தண்ணி நான் சேர்த்திக்கிறேன். இப்போ வந்து ரைஸ் வந்து போட்டுடலாம். அதில் இப்போ இதுனால தண்ணி 1 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிடுறேன். ஸோ வந்து இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தோம்னா கீழே குக் மோடில் போட்டுருங்க. நான் வந்து ஆன் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு குக் மோடு ஆன் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்த்தலாம். ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு வந்து வார்ம் மோடுக்கு மாறிக்கும். நம்ம பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ரைஸ் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் இருக்கும். பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து வார்ம் மோடுக்கு மாறிடுச்சு. இப்போ வார்ம் மோடுக்கு மாறி கூட ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து ரைஸ் வந்து உள்ள எப்படி சாதம் ஆயிருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா நம்ம வார்ம் மோடில் வந்து 10 நிமிஷம் விடவும் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ வந்து வார்ம் மோடில் வந்து ரொம்ப நேரம் விடக்கூடாது. ரொம்ப நேரம் விட்டோம்னா ட்ரை ஆயிரும். ஆஃப் பண்ணிக்கணும், பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் விட்டோம்னா நம்மளுக்கு வந்து உள்ள அந்த கீழே வந்து அந்த ட்ரை ஆயிரும். கஞ்சிலாம் கீழே வடிஞ்சிட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஹீட்லேயே இருக்கிறதுனால வந்து ட்ரை ஆயிரும். ஸோ வந்து நம்ம வார்ம் மோடில் ஒரு 5 நிமிஷம் விட்டாவே போதும். ஆஃப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து இப்போ வந்து பார்த்தோன்னா சாதம் நல்லாவே வந்திருக்கு. நம்மளுக்கு வந்து முன்ன என்ன பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து குக் மோட்லேயே இருந்தது, அடி பிடிச்சி போய் இதாக இருந்தது. இப்போ வந்து நம்ம வந்து அந்த பைமெட்ரல் சென்சார் மாற்றினதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வார்ம் மோடுக்கு மாறிடுச்சு. ஓகேவா?
இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதில் என்னென்னா இந்த bimetal தான் மாற்றிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மட்டும் மறக்காமல் ஆல்டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புத்தம்பது வீடியோ உங்களுக்கு கற்றுக்க வாழ்க தமிழ் வளர்க்குறதுக்கு நினச்சி